இந்திய கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகள் உட்பட துணை ஜனாதிபதி தேர்தலின் வேட்பாளராக திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் நீதித்துறையில் ஒரு வழக்கறிஞராக, நீதிபதியாக, குறிப்பாக குவஹாத்தி நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாகவும் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாகவும் அவர் சிறப்பாக செயல்பட்டுள்ளார். அவர் ஒரு புரோகிரசிவ் திங்கர், ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். சமூக நீதி அடிப்படையிலும் மதசார்பின் அடிப்படையிலும் ஒடுக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்களில் அவர் கடந்த கால அவருடைய தீர்ப்புகள், முக்கிய தீர்ப்புகள் நீதிபதியாக உள்ளன. இன்றைய சூழ்நிலையில், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய ஜனநாயகத்தின் கோட்பாடுகளையும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் கோட்பாடுகளையும் காப்பதற்காக திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்கள், முன்னாள் நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள்தான் இந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் நம்முடைய எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக ஆக வேண்டும் என்ற ஒருமித்த ஒரு சிந்தனையோடு, கருத்தோடு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், இதில் இந்தியா கூட்டணி மற்றும் பிற சில எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த ஒரு கருத்தாக தான் இவர் முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைய அரசியல் சூழ்நிலையில் ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே எஸ்ஐஆர் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி ஒரு சிந்தனையுடைய ஒரு நபரை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒருமித்த கருத்தோடு தான் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இல்லை, இப்போ இதே ஒரு ஆதரவு பிரச்சாரம் இன்னைக்கு இருக்கிற நடந்த கூட்டத்தில், இன்னைக்கு நம்முடைய காங்கிரஸ் தலைவர் ஐயா கார்கே அவருடைய இல்லத்தில் நடந்த இன்னைக்கு சந்திப்பில் எல்லா கட்சிகள், நான் சொல்ற மாதிரி இந்தியா கூட்டணி, அது இந்தியா கூட்டணி இல்லாத சில கட்சிகள், எல்லா கட்சிகளும் சேர்ந்து இன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஒரு ஒருமித்த கருத்தாக இருந்திருக்கு. நாங்கள் ஆதரவு பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த நாளைக்கே பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அந்தந்த நம்மளுடைய இந்தியா கூட்டணி மற்றும் கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு வேட்பாளருடைய சிறப்புகளை பற்றி சொல்லி இவரை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் கருத்து பரிமாற்றங்கள் இப்போ யாருக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. களத்துல தமிழர் அல்லாத ஒரு விஷயத்தை பாஜக முன்வச்சா அதை எப்படி எதிர்கொள்ளும்? இல்லை, இதுல கருத்து நீங்க நாங்க பாக்குறது ஒரு கொள்கை ரீதியாக தான் நாங்க பாக்குறோம். நாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்ன காரணத்தால இவர் திரு முன்னாள் நீதிபதி அவர் சுதர்ஷன் ரெட்டியை தேர்ந்தெடுக்குன்னா முக்கியமான ஒரே ஒரு காரணம் தான், ஜனநாயகத்திற்கும் இந்திய அரசியல் சாசன கோட்பாடுகளுக்கும் ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்க இந்த வேளையில அப்போ யாரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏற்கனவே ஒரு நீதிபதியா சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாரு. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் அவருடைய குரலாக அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. பல தீர்ப்புகள், அவர் கடந்த கால தீர்ப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்திய ஜனநாயக மற்றும் நம்முடைய இந்திய ஜனநாயக மற்றும் இந்திய அரசியல் சாசன கோட்பாடுகளை காப்பதாகவே அவருடைய தீர்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் இவரை தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்காங்க. இதுல மாநிலங்களை கடந்து கொள்கையின் அடிப்படையில் ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.